அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பிக்கான 2025ஓட கடைசி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான தேர்வுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 21/1 ஆரம்பிப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி டேட்டை வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதற்கான ரிவைஸ்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலே வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/1/2026 இதற்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 31/1/2026 ஸ்டார்ட் ஆகுது. அது கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 2/3, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இதற்கான அப்ளிகேஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ ரிவைஸ் பண்ணி இதற்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்ததை வந்து 31ஆம் தேதிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண ரெடியாக இருந்தவங்க எல்லாருமே வந்து இது பார்த்து இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குரூப் டிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஸோ இது வந்து 10th குவாலிஃபைட் பர்சன்ஸே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இந்த குரூப் டியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் ட்ராக் மெயின்டெனர், அடுத்தது அசிஸ்டண்ட்லேயே லோக்கோ ஷெட்டு ஆப்ரேஷன்ஸு, அடுத்தது எலக்ட்ரீஷியன், பாயிண்ட் மேனுன்ட்டு பல்வேறு வேலைவாய்ப்பு இதில் இருக்குது. அடுத்ததாக குரூப் டிக்கான ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21ஆம் தேதி விடாததுனால இதற்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ், அதாவது ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 19ஆம் தேதி விட்டுருந்தாங்க. அடுத்தது இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வெளியிடுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 31ஆம் தேதி முதல்ல இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து அன்னையிலேருந்து வேலிடேட் ஸ்டார்ட் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் இதற்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வேக்கன்சிஸ், அதாவது 22,000 நபர்கள் வந்து இந்த வேக்கன்சிஸ் மூலமாக நம்மளை எடுக்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு வேக்கன்சிஸும் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக இதிலே சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா 600 நபர்களும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 600 நபர்கள், ட்ராக் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் 11,000 நபர்கள்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 22,000 வேக்கன்சிஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு வெளியிட்டிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகள் வந்து வெளியிட்டிருந்த வேக்கன்சிஸோட நம்ம காலமாக தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், 2018 பார்த்தீங்கன்னா 62,000 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. 2019 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 1,03,000க்கும் அதிகமான வேக்கன்சி விட்டுருக்காங்க. 2025 32,000 வேக்கன்சிஸ், 2026 22,000 வேக்கன்சிஸ் வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிகளுக்கு ₹500, இதர பிரிவினர், அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹250 இதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்ன்றதை பாருங்கள். நமக்கு வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு 2 எக்ஸாம் நடைபெறும். இதில் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணாலே, அதை ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே நமக்கு வந்து அதாவது ₹500 ஜென்ரல்லும் ஓபிசிலையும் பண்ணுறீங்களா, அதில் ₹400 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதுவே எஸ்டி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் அந்த 250 நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ மெயின்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமாக கிடையாது, இது ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் இது வந்து நடைபெறும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழ் மட்டும்தான் இதில் வந்து அதிகபட்சம் செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸாம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. திரும்பி வந்து வருமானு கேட்டிங்கன்னா இதோட அடுத்த வருஷம் தான் இது வரும். ஸோ யாரும் வந்து தயவுசெய்து இதை வந்து விட்டுறாதீங்க. இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸை கூட நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய வீடியோவை நான் எப்படின்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.